இந்த வீடியோ முசிறி கங்கா கார்ஸ். நீங்கள் லோ பட்ஜெட்டில் கார் தர்றீங்க இல்லை மிடில் பட்ஜெட்டில் கார் தர்றீங்கன்னா இந்த வீடியோ பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு 50,000 60,000 தான் கையில் வச்சிருக்கேன், ஆனால் நல்ல கார் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ பெஸ்ட்டாக இருக்கும். டீலர் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோடைய இன்ட்ரோ வீடியோ முடிச்சுட்டு தான் எடுக்கிறேன். எனக்கு அந்த வீடியோவில் திருப்தி இருந்தால் தான் எனக்கு பேச்சு வரும். எனக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக திருப்தி இருக்குது. முசிறி கங்கா காசுனால எப்பவுமே நமக்கு திருப்தி தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்புறேன் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு எங்க இருக்குங்க. வாங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸாக நிறைய ஆஃபர்ஸ், நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணே. நெக்ஸ்ட் அப்டேட் கூப்பிட்டீங்க? ஆமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அப்டேட் கூப்பிட்டுருக்கேன். ஓகேண்ணே. இந்த டைம் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன மாதிரியான காரை வச்சிருக்கீங்க? ஆனா எல்லாமே ஒரு மிடில் செக்மெண்ட் வண்டி இந்த வாட்டி நிறைய இருக்கு. லோ பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வண்டி இருக்குண்ணே. ஓவரால் எல்லா வண்டியும் காட்டுறோம். ஓகேண்ணே. இந்த இங்க இருக்க வண்டி எல்லாமே நம்ம எடுத்துக்கொண்டு வேலை பாக்குற மாதிரி இல்ல? நம்ம வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. லோ பட்ஜெட் ஒரு 2 வண்டி இருக்கு. அந்த 2 வண்டியில சின்ன சின்ன வேலைகள் தான் இருந்தா சரி. மற்றபடி மிடில் செக்மெண்ட்ல எந்த வேலையும் இல்ல, அப்படியே ரெடி டு டிரைவ் தான். ஓகேண்ணே. இப்போ கார்களுடைய டீடைல்ஸ் பாத்துறோமா? பாக்கலாண்ணே. சரிண்ணே. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோரூமுடைய அட்ரஸ். ஆனா நம்ம அட்ரஸ் பாத்தீங்கன்னா கங்கா கார்ஸ் முசிறி, திருமுருகன் நகர், துறையூர் ரோடுண்ணே. முசிறி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனீங்கன்னா கரெக்டா ஒரு 500 மீட்டர் தான் நம்ம ஆபீஸ். திருச்சியில இருந்து நாமக்கல் சேலம் போற பஸ் ஏறணும். சேலத்துல இருந்து வரவங்க திருச்சி பஸ் ஏறணும். ஆமா, பஸ்ல வர்றவங்க திருச்சி டு சேலம் பஸ், நாமக்கல் பஸ்ல ஏறினா முசிறி இறங்கிக்கலாம். வந்து பஸ் ஸ்டாப்ல இறங்கினா பிக்கப் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே, நம்ம போயிடுவோம். போயிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன வண்டி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ரெனால்ட் ட்ரைபர்ண்ணே. இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தானே. 7 சீட்டர்ல ஆட்டோமேட்டிக்கு ரேரா தான் கேக்குறாங்க. ஆனா நீட் இருக்கு இந்த வண்டிக்கு. ஆனா இப்போ இந்த காலகட்டத்துக்கு நீட் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல ஒரு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா பட்ஜெட்ல 7 சீட்டர் ஆட்டோமேட்டிக்னு பாத்தீங்கன்னா ரேர் தான். அதுவும் லேட்டஸ்ட் மாடலா போறப்ப வண்டியே இல்ல. ஏன்னா இந்த ஃபாரின்ல மோஸ்ட்லி இருக்கவங்க அங்க ஆட்டோமேட்டிக் தான் ஓட்டுறாங்க. அவங்க அங்க ஓட்டிட்டு இங்க வந்து மேனுவல் இந்த வேகத்தடையெல்லாம் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆமா, ஃபேமிலியா போகணும்னு நினைச்சாங்கன்னா கூட ஈஸியா தூக்கி போட்டு போகலாம். 7 பேர் போற வண்டி. ஏன்னா ஊர்ல வந்துட்டு நம்ம நிம்மதியா வண்டி ஓட்டலாம்னு பார்த்தா இங்க உள்ள வேகத்தடை டிராபிக் செட் ஆக மாட்டேங்குது. இந்த வண்டி டீடைல் பாத்தீங்கன்னா 21 மாடல்ண்ணே. 2021. ஆமா, 21 மாடல், ஒரு ஓனர். ஓவராலா 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. 4 டயருமே புதுசு எடுத்து போட்டிருக்கீங்க. ஆமா, 2வது டயர் இப்பதான் மாத்தி இருக்கு. நாங்க தான் எடுத்து போட்டோம். பில்லோட கொடுத்துறேன். வாரண்டி இருக்கு டயருக்கு. வண்டியில ஃபிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பேக் பம்பரு, டாப் கேரியரு எல்லாமே வந்து இது ஒரு டாப் அண்ட் மாடல்ண்ணே. RX Z. ஆமா, புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி எல்லாமே வந்துரும். கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 6,10,000 கோட் பண்றேன். 6,10. ஆமா, 21 மாடல் 6,10 கோட் பண்றேன். ஒரு 5 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு. மேக்ஸிமம் 5 to 5,50 லோன் பண்ணி கொடுக்கலாம். இனிஷியல் அமௌண்ட் ஒரு 50 ரூபா இருந்தா போதும், இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. பேப்பர் உங்களுக்கு சிபில் நல்லா இருக்கு, எல்லாமே டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குன்னா 5,50 லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. 20 மாடல், ஒரு ஓனர், 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. RX Z டாப் மாடல். கோட் பண்ற பிரைஸ் 6,10 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போலாம். ரெண்டுமே புதுக்கோட்டை நம்பர் தானே. அதுவும் புதுக்கோட்டை தான். இதுவும் நல்ல ஒரு ஃபேன்சியா இருக்குனே. ஆமா, நம்பர் நல்லா 226 கூட்னால உங்களுக்கு 3ஆம் நம்பர் வரும். ஆமா, அந்த நம்பருமே நல்லா இருக்கு. ஆனா இதுதானே கேட்டன். ஆல்டோ கேட்டன்ண்ணே. 2015 மாடல்ண்ணே. 2 ஓனர், பெட்ரோல் வண்டி. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. வண்டி நல்லா இருக்கும். டென்ட் ஸ்கிராட்ச்லாம் எதுவும் கிடையாது. 16 மாடல், 2 ஓனர், 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரிண்ணே, 15 மாடல். 15 மாடல், 2 ஓனர், 60,000 ஓடி இருக்குண்ணே. கோட் பண்ற பிரைஸ் 2,55 கோட் பண்றேண்ணே. ஒரு 2 ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு. 15 ஒரு ஓனரா? 2 ஓனர்ண்ணே. 2,50,000 கோட் பண்றேண்ணே. ஏதாவது லெஸ் பண்ணி கொடுக்கலாம். கையில ஒரு 50 ரூபா இருந்தா போதும், இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். மீதி அமௌண்ட் 2 ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. வண்டி நல்லா இருக்குண்ணே. இப்போதைக்கு எடுத்து கையோட செலவு இல்ல, எந்த செலவும் ஒரு ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு பண்ணி தான் வச்சிருக்கு. வண்டி நல்லா இருக்கும். டிரைவ் பண்ணி பார்த்தாங்கன்னா வண்டி பிடிக்கும். அடுத்து பாக்குறது ஒரு i10. ஆமாண்ணா, இந்த வண்டி வந்து ஒரிஜினலாவே 35,000 தான் ஓடி இருக்கு. சூப்பர். ஆனா நம்ம ஆட்களுக்கு யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ப ஆட்டியும் பரவாயில்ல, இதான் உண்மை. நம்ம உண்மையை சொல்றோம், நம்புறவங்க எடுத்துக்கிறோம். ஆமா, எடுத்துக்கிட்டோம். இது ஒரிஜினலா 35 தான் ஓடி இருக்கு. டைரக்டா கஸ்டமர் பிளேஸ்ல எடுத்தேன். மீட்டர் டேம்பரிங் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். டயர் பேண்ட் புதுசு போட்டுருக்கீங்க. அது 2வது டயர்ண்ணே. ஸ்டெப்னி அன்யூஸ்டு தான். ஆமாம்மா, வருஷம் இருக்குல்ல. என்ன வருஷம்? 11 மாடல், ஒரு ஓனர் தான். ஓவராலா 37 36 ஓடி இருக்குண்ணே. வண்டியில ஆயில் சர்வீஸ், இன்ஜின்லாம் பார்க்கவே தேவைண்ணே. புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இன்ஜின்லாம்.
ஃப்ரண்ட் கிளாஸ்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினலாவே இருக்கும். ஓ கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையா? எல்லாமே ஒரிஜினல் தான். ஆமா 11 மாடல், ஒரு ஓனர்ண்ணே. ஓகே. ஓடி இருக்க கிலோமீட்டர் 30,000 ஓடி இருக்கு. கோட் பண்ற பிரைஸ் 250 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். கிலோமீட்டருக்காண்டி எடுக்கலானே. இந்த வண்டி கிலோமீட்டருக்காக எடுக்கலாம். வச்சிருந்தவங்களுமே சீட் கோர்ஸ் நல்லா அடிச்சு போட்டுருக்காங்க. நல்லா நீட் மெயின்டெனன்ஸ் வண்டி. அது டிரைவ் பண்ணி பார்த்தா அந்த தெரிஞ்சிடும் வண்டி ஓடி இருக்கா ஓடலையா. ஆமா அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த இன்ஜினோட கண்டிஷனை வச்சு. 11 மாடல், ஒரு ஓனர், 250 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் வந்து ஒரு 150 170 வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல. வேல்யூ ஃபார் மணி இதெல்லாம். கண்டிப்பாண்ணே. அடுத்து இது என்ன வண்டிண்ணே? அண்ணா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு கிராண்ட் ஐட்டம்ண்ணே. டீசல் வண்டிண்ணே. டீசல் ஃபேன்சி நம்பர். ஆமா 19 டீசல் வண்டி அது. ஆமாண்ணே 2014 மாடல்ண்ணே. 2 ஓனர் டீசல். டாப் எண்ட் மாடல் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரும். டாப் எண்ட் கிடையாது, இது மிட் வேரியன்ட் தான். ஆனா வந்துருது. ஆனா வாய்ஸ் காலிங் இருக்கா? இருக்கு, வச்சிருக்காங்க. ஆமாண்ணே. இவங்க ஃபிட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அவங்க போட்டிருக்காங்க. சீட் கவரும் நல்லா இருக்குண்ணே. வண்டி மைலேஜ்க்காக எடுக்கலாண்ணே. மைலேஜ் வேணும், டெய்லி லாங் போற ஆளு அப்படின்னா அந்த வண்டி தாராளமா எடுத்துக்கலாம். 23 24 ஈஸியா கொடுக்கும். ஆமாண்ணே. கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்காங்க. நல்ல லாங் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ஸ்கூட்டிக்கு ஈக்குவலா கண்டிப்பாண்ணே மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும். கிராண்ட் ஐட்டம் டீசல் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். ஓகேண்ணே. இந்த கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 290 கோட் பண்றேண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. ஒரு 220 வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். 220 240 வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். 50 ரூபா இருந்தா போதும் அந்த வண்டி எடுத்துக்கலாண்ணே. ஓகே. 13 மாடல், 2 ஓனர், டீசல். கோட் பண்ற பிரைஸ் 290 கோட் பண்றோம். நேரில் வாங்க கம்மி பண்ணி கொடுக்குறேன். ஓகேண்ணே. அண்ணா அடுத்த வண்டி செலீரியோ. சொல்லி பாக்குறது செலீரியோண்ணே. இது ஒரு 21 மாடல்ண்ணே. 2021 மாடல். வண்டி நல்லா இருக்குண்ணே. ஓவராலா 60,000 ஓடி இருக்கு. இது ஒரு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ண்ணே. கோயம்புத்தூர்லாம் விட மாட்டாருங்களே. ஆமா 4 டயருமே புது டயர்ண்ணே. நான் தான் எடுத்து போட்டேன். வண்டியில சிங்கிள் ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துருண்ணே. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வரும். ஓகே. சிங்கிள் ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும். இது வந்து விஎக்ஸ்ஐ இல்லண்ணே, எல்எக்ஸ்ஐ தான், பேசிக் தான். ஓகே. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வருது. ஆமா. இது வந்து எக்ஸ்ட்ரா உங்க பவர் இல்ல கம்பெனி வியூ தான். கம்பெனி பவர் கம்பெனி ஃபிட்டிங் தான் அது. அதனால தான் கேட்டேன் விஎக்ஸ்ஐ. இல்ல எல்எக்ஸ்ஐ தான். இந்த வண்டிக்கு 2 பவர் விண்டோ வரும். 2021 மாடல்ல, ஒரு ஓனர். ஓடி இருக்க கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு தான். 2வது டயர் எடுத்து போட்டேன், நான் தான் எடுத்து போட்டேன். ஓகேண்ணே. 4 டயருமே பிராண்ட் நியூ தான். இது எவ்வளவு கேட்டீங்க? ஆனா கோட் பண்ற பிரைஸ் 390 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 325 340 350 வரைக்கும் லோன் கிடைக்கும் அந்த வண்டிக்கு. 390 கேக்குறீங்க? ஆமா. ஒரு 50 ரூபா இருந்தா போதும். ஓகே. இந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துடலாம். ரைட். அடுத்த வண்டி போறோம்னா. போறோம். சரி வண்டினே. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு லோகண்ணே. இன்ஜின் நல்லா இருக்குண்ணே இந்த வண்டியில. இன்ஜினுக்காக தான் அந்த வண்டி எடுத்தேன். லோ பட்ஜெட் தான். 2008 மாடல், எஃப்சி லைவ்ல இருக்குண்ணே. 8 மாடல், 3 ஓனர், 28 வரைக்கும் எஃப்சி வந்துடும். இன்ஜின் சூப்பரா இருக்கும். பாடியில சின்ன சின்ன வேலைகள் இருக்குண்ணே. 90,000 ரூபா கோட் பண்றேண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. 90,000 கோட் பண்றா, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். உண்மைக்குமே சொல்றேன், சிலவங்கலாம் வந்து 2 லட்சம் ரூபா ஒரு அதுக்கு மேல போகலான்னு 1 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குவாங்க. தேவையில்ல, கடன் இல்லாம எடுத்துட்டு போலாம் இருக்கிற காசு வச்சு. ஆமா கண்டிப்பா. இன்ஜின் நல்லா இருக்கு. பாடி கேட்டீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு. லோ பட்ஜெட்ல நம்ம அதை தவிர விலை சொல்லியிருக்கேன்னா, கம்மியா சொல்லியிருக்கேன்னா, ரீசன் என்னன்னா பாடி கொஞ்சம் ஆவரேஜ் தான். ரொம்ப ஆவரேஜ் எல்லாம் கிடையாது. இன்ஜெக்டர் இல்ல சூப்பரா இருக்கு. இன்ஜெக்டர், டர்போ எல்லாமே நல்லா இருக்குல்ல. நீங்க ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து கூட எடுங்க. இன்ஜினுக்காக தான் அந்த வண்டி எடுத்தேன். கண்டிப்பா. ஏன்னா நம்ம இப்போதைக்கெல்லாம் நான் யோசிக்கிறது என்னன்னா, லோ பட்ஜெட்ல. ஆனா லாஸ்ட் வாட்டி அந்த வைப் ஒன்னு போட்டிருந்தோம் ப்ளூ கலர்ல. ஆமா. அந்த வண்டிக்குல இன்ன வரைக்கும் என்கொயரி வந்துகிட்டே இருக்கு. சூப்பர் வண்டி அதெல்லாம். ஆமா உண்மை. நிறைய பேர் கடன் வாங்கிட கூடாது. ஆனா நமக்குன்னு ஒரு கார் லோக்கல்ல போறதுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு நல்ல மைலேஜ் வேணும்னு டீசல் வண்டி எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த செக்மெண்ட் நல்ல வண்டி. மகேந்திரால போட்ட தங்க முட்டை. ஆமா உண்மைதான், நல்லா இருந்துச்சு. இன்ஜின் நல்லா இருக்கும். 90,000 ரூபாய் கேக்குறோண்ணே, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. கம்மி பண்ணி கொடுத்துருங்கண்ணே, நல்லா இருக்கும். ஓகேண்ணே. அடுத்து நம்ம தங்கங்கள் 2 வச்சிருக்கீங்கண்ணே. ஜஸ்ட் தானே? ஜஸ்ட் தானே. ஓகேண்ணே, சொல்லுங்கண்ணே. 2016 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிண்ணே. இது எக்ஸ்டி டாப் மாடல் தானே. ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும். கோட் பண்ற பிரைஸ் 350 கோட் பண்றேண்ணே. ஓகே. இந்த வண்டிக்கு ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாண்ணே. 3 லட்சம் ரூபாய்க்கு அப்ப 50,000 ரூபாய் இருந்தா போதும். அது நெகோஷியேட் பண்ணிக்கிறீங்க நீங்க வேற கொஞ்சம். மினிமம் அமௌண்ட் இருந்தா போதும். 25 ரூபா 30 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி லோன் பண்ணிக்கலாம். மீதி அமௌண்ட் வாய்ஸ் காலிங்லாம் வந்துருதுனே. டாப் மாடல் அந்த அளவுக்கு இருக்கு. டாப் மாடல் தானே. டாப் மாடல் தான். 2 ஏர் அலாய் வீல் வந்துரும். அதுவும் வந்துருதுனே.
2016 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் டாப் அண்ட் மாடல் தான். கோட் பண்ற பிரைஸ் 350 கோட் பண்றோம். லோன் ஒரு 3 ரூபா பண்ணி கொடுக்கலானே. ஓகே. ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தா போதும், மீதி அமௌண்ட் லோன் பண்ணிக்கலாம். எனக்கு டீசல் இன்ஜினை பத்தி கவலையா இருக்குப்பா அப்படிங்கறத பெட்ரோல் எடுத்துக்கலானே. மைலேஜ் ரேஞ்ச் ஒரு 18 எதிர்பார்க்கலாமா? 15 கேரண்டியா கொடுக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம ஓட்டுறத பொறுத்து. ஆமா. ஓகேண்ணா, அடுத்து டிசைர். இது ஸ்விஃப்ட்ண்ணே. இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ண்ணே. ஆட்டோ. ஆமா. 2019 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக்ண்ணே. இது வித்தியாசமா இருக்கு. இது ZX ஐண்ணே. டாப் அண்ட் மாடல். டாப் அண்ட் மாடலானே. டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக். ஆமா. 2019 மாடல் சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக். ஓவராலா ஓடி இருக்க கிலோமீட்டர் 70,000 ஓடி இருக்குண்ணே. வெளியில பாக்குறதோட பிரீமியமா இருக்குண்ணே. ஃபுல்லா சூப்பரா இருக்குண்ணே. நம்பர் பிளேட் மட்டும் கொஞ்சம் ஃபேன்சியா கஸ்டமருக்கு போட்டாங்கன்னா வண்டி. ஆமாண்ணே. இல்லண்ணே, இந்த நம்பர் பிளேட் மாத்தலாம்னு இருக்கோம், மறந்துட்டோம். சரி. ஆர்டர் கொடுத்தது வாங்கல. அதான் அதுதான் பார்க்கல, டக்குன்னு அந்த காருடைய அழகை கிடைக்குது. உண்மைதான். பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கு. 2019 மாடல் சிங்கிள் ஓனர்ண்ணே. கோட் பண்ற பிரைஸ் 575 கோட் பண்றோண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆமா, 575 கோட் பண்றோம். ஒரு 4000 ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கலாம். ஓகே. 19 ஒரு ஓனர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 70,000 ஓடி இருக்கு. 575 கோட் பண்றோம். ஏதாவது லெஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 5 lakhs வரைக்கும் நியர்பை லோன் பண்ணலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 450 மினிமம் பண்ணலாம் லோன். ஓகே. ஆனா அடுத்த வண்டினே. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு செவர்லெட் ஸ்பார்க்ண்ணே. ஓகே. வண்டி ஒரு அட்டகாசமான வண்டினே. செவர்லெட் ஸ்பார்க் நான் எத்தனையோ வண்டி எடுத்திருக்கேன். இந்த குவாலிட்டில நிஜமா வண்டி எடுத்ததில்ல. ஏன்னா டயர் பாயிண்ட் புதுசு. ஆனா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்களா இவ்வளவு குவாலிட்டி இருக்கிறத? இல்லண்ணே, வண்டி நல்லா இருக்குண்ணே. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த குவாலிட்டில வண்டி கிடைக்காது. சீட் கவர்லாம் பாருங்களேன் கேக்குறாங்க. தரமா இருக்கு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தெளிவா இருக்கும். சைடு மிரர் மட்டும் உடைஞ்சிருக்கு. வாங்கி மாட்டிடுவேன். அதை நீங்க மாட்டி கொடுத்துருவேன். கஸ்டமர் மாட்டி கொடுங்க. 2010 மாடல்ண்ணே. 2 ஓனர், 5 வருஷம் எஃப்சி கரண்ட், 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட். இந்த வண்டி வெரி ஃபைனலா ஒரு 90,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். வெரி ஃபைனலா 90,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். எவ்வளவு சொன்னீங்க? 10 மாடல், 2 ஓனர், 4 டயருமே ஒரு 80% இருக்கும். புது டயர் பாயிண்ட். புது டயர் தான். இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ், எஃப்சி 5 இயர்ஸ் லைவ். இன்ஜின் ஆயில் சர்வீஸ், ஏர் ஃபில்டர், அந்த கூலண்ட் எல்லாமே ஜெனரல் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கு. வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒர்த் ஃபார் மணி. பார்த்தா விட மாட்டாங்க. கண்டிப்பா 90,000 உள்ள வந்துருதுல. 90,000 ரூபாய்க்கு இந்த வண்டி இன்னைக்கு கிடைக்காது. நல்ல குவாலிட்டியில கிடைக்கும். வேலை வெட்டியோட கிடைக்கும். ஸ்கூட்டியே 90,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்க முடியும். அவ்வளவுதான் வாங்க முடியும். நல்ல மைலேஜ் வரும்ண்ணே. ஒரு 20, 21 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். டென்ட் கிடையாது. பேக் சைடு அந்த லெஃப்ட் ரியர் சைடு மட்டும் கொஞ்சம் டென்ட் இருக்கு. மத்தபடி வண்டி நல்லா கண்டுக்கிற முடியாது. ஓகே. நான் அடுத்து நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு வெர்னானே டீசல் வண்டி. 2012 மாடல்ண்ணே. 3 ஓனர் டீசல். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,30,000 ஓடி இருக்குண்ணே. வண்டி நல்லா இருக்கும். ஏசி பக்காவா இருக்கு. இன்ஜின் சூப்பரா இருக்குண்ணே. 2 டயர் புதுசு. வண்டியில எடுத்தீங்கன்னா கிளட்ச் மட்டும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்குண்ணே. கிளட்ச் கொஞ்சம் கண்டிஷன் கம்மியா இருக்கு. ரன்னிங் தான். புது பேட்டரி போட்டிருக்கோம். ஆமா, ஃபியூச்சர்ல ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மாத்துற மாதிரி இருக்கும். 10,000 கிலோமீட்டர் தாராளமா ஓட்டலானே. சொல்லுங்கிறதுக்காக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்துட்டு எதிர்பார்ப்போட வருவாங்க. லாங்ல இருந்து வருவாங்க. பார்த்துட்டு ஏதாவது அன்சாட்டிஸ்ஃபைடா ஆகக்கூடாதுதான் சொல்லிடுறது வீடியோலயே. அது ஆமா, கிளட்ச் ரீப்ளேஸ் பண்ற கண்டிஷன் தான். உடனடியா பண்ணணும் இல்ல. நீங்க எவ்வளவு தூரம் வேணா எடுத்துட்டு போலாம். என்ன ஹில்ஸ் எல்லாம் ஏத்த முடியாது. கொஞ்சம் அந்த grip இருக்காது. ஆமா, grip இருக்காது. 2012 மாடல். கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 275 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 3 ஓனர் வண்டி டீசல். ஓகே. 275 கோட் பண்றோம். ஏதாவது நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலானே. ஓகே. ஆனா இது ஒரு ஹோண்டா சிட்டினே. அந்த ஆனிவர்சரி 10th ஆனிவர்சரி எடிஷன் விட்டாங்கல்ல, அந்த ஸ்பெஷல் எடிஷன் டைப். ஓகே. 2008 மாடல்னு. 3 ஓனர், எஃப்சி கரண்ட்ல இருக்கு. வண்டி நல்லா இருக்கும். இன்ஜின், டிரான்ஸ்மிஷன், சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். பாடியில மட்டும் சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப், பெயிண்ட் ஃபேட் இருக்கு. இன்டீரியர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். எவ்வளவு பிரீமியமா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அப்பவே நல்ல பிரீமியம். அதான் ஹோண்டா சிட்டிக்குன்னு ஒரு இது. அதான் அந்த பிரீமியம்ங்கிறது. அதான் அந்த டோர்ல அந்த வுட் ஃபினிஷிங் நல்லா இருக்கு பாருங்களே. இன்னைக்கு அந்த பிரீமியம் செக்மெண்ட்ல அந்த ஒரு இது குவாலிட்டி போகாம இருக்கு பாத்தீங்களா? இதே மத்த பிராண்ட்ல அந்த இது இருக்காது. வண்டி நல்லா இருக்கும்ண்ணே. கஸ்டமர் எதிர்பார்க்குற விலை 1.25 ரூபா எதிர்பார்க்குறாரு. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலானே. அவ்வளவு போகாதுன்னு சொல்லியாச்சு. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரேன். இதுக்குன்னு பார்ட்டி வந்தா கஸ்டமர் வச்சு அனுசரிச்சு வாங்கி கொடுத்தா கண்டிப்பா. பெட்ரோல் தானே? 2008 மாடல் பெட்ரோல். 1.70 கோட் பண்றாரு. ஏதாவது அனுசரிச்சு வாங்கி கொடுக்குறேன். பெட்ரோல்ல நம்ம இன்ஜினை ஓட்டி பார்த்து செக் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். இன்னைக்கு மைலேஜ் ஒரு 15-16 கொடுக்கும். மத்தபடி வண்டி நல்லா இருக்கும். ஆல்டோ அதுதானே கொடுக்குது. ஆல்டோ என்ன 19 வரைக்கும் கொடுக்கும். அதுக்கு லக்ஸரி கார் இல்லனே.
ஏசி ஒர்க்கிங்கு, வண்டி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு செலிரியோண்ணே, 2015 மாடல், 2 ஓனர்ண்ணே. லோ மைலேஜ் தானே, 30,000 ஓடின வண்டி. லாஸ்ட் வீடியோல போட்டிருப்போம். போட்ட என்கொயரிஸ் வந்துச்சு. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, கஸ்டமர் வெளியே எடுத்துட்டு போயிட்டாரு. வண்டி காட்ட முடியல. 30,000 ஆட்டோமேட்டிக். ஆமா, ஒரிஜினலாவே 32,000 31,000 ஓடி இருக்கு. வண்டி இன்டீரியர் பாத்தீங்கன்னா அந்த இது தெரியும் உங்களுக்கு, ஒரிஜினாலிட்டி இது தெரியும். அந்த அவுட்லுக்லாம் கூட சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கு. ஆனா இந்த வண்டிக்கு வெரி ஃபைனலா 3 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தலானே. லாஸ்ட் வீடியோல 3 லட்சம் ரூபாய் சொல்லி இருந்திருப்போம். கஸ்டமர் ஏதோ அமௌண்ட் நீடுங்கிறதுனால கம்மி பண்ணி முடிங்கன்ட்டாரு. என்ன மாடல் சொன்னீங்க? 15 மாடல், 2 ஓனர். லோன் வந்து ஒரு 250 வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறேன். 50 ரூபா இருந்தா போதும் இந்த வண்டி எடுத்துட்டு போலாம். 3 லட்சம் ரூபாய்க்கு வெரி ஃபைனலா கிடைக்கும். திருச்சி நம்பர், 2 ஓனர். ஒரிஜினலாவே 31,000 தான் ஓடி இருக்கு. எந்த சேஞ்சஸும் கிடையாது அதுல. இன்டீரியர் பார்த்தாலே உங்களுக்கு அந்த இது தெரியும். இன்டீரியரோட டிரைவ் பண்ணி பார்த்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வண்டி பிடிக்கும். நல்ல ஒரு விஷயம் தானே. நம்ம எடுத்து அந்த டிரான்ஸ்மிஷன்லாம் உங்களுக்கு புது வண்டியில எப்படி மாறுமோ அதே மாதிரி அந்த ஜர்க் இல்லாம டிரான்ஸ்மிஷன் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இன்ஜின் நாய்ஸுமே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே புரியும். அடுத்த வண்டி ஆல்டோ பார்க்கலானே. எல்லாருமே ஆல்டோல ஒரு சில்வர் கலர் கார் தான் எதிர்பார்ப்பாங்கண்ணே. அது இங்கிட்ட மேற்கா போயிட்டீங்கனாலே சில்வர் நீடு அதிகம். அப்படியா? ஆமா, கரூர், ஈரோடு, திருப்பூர், ஆமா, அவங்க சைடு ஃபுல்லாவே சில்வர் கலர் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஓகே. 2004 மாடல்ண்ணே. வண்டியில 4 டயருமே புதுசுண்ணே. புது டயர். ஆமா, ஏசிலாம் வந்து ஊட்டி கூலிங் மாதிரி இருக்குண்ணே. விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையா தான் சொல்றேன். ஏசி சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு கூலிங் இருக்கு. ஆமா, சில்னஸ் பயங்கரமா இருக்கு. ஏசி சின்ன கார்ல கூலிங்கோட போறது சந்தோஷம் தானே. ஆமா, 2004 மாடல்ண்ணே. 3 ஓனர். எஃப்சி லைவ்ல இருக்கு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 4 டயருமே ஃப்ரண்ட் 2 டயர் புதுசுண்ணே. கோட் பண்ற பிரைஸ் 90,000 ரூபாய் கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. என்ன மாடல் சொன்னீங்க? 4 மாடல்ண்ணே. 90,000. 90,000 ரூபாய் கேட்கறோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். பெரிய வித்தியாசம் இருக்காது. ஸ்லைட்லி நெகோசியபிள். அதான் நம்ம பட்ஜெட் 90,000 ரூபாய் அப்படின்னு வந்துட்டோம்னா இங்க என்ன குறைக்கிறோம், அந்த ஸ்பாட்ல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு கொடுக்குறோம். ஆமா, அதான் நீங்க சொல்லிருக்கீங்க வர்ற கஸ்டமருக்கு இங்க வந்து இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கங்கண்ணே. ஆமா, அப்படின்னு குறைச்சு கொடுத்துறீங்களா? 85 ரூபா ஃபிக்ஸடா கிடைக்கும் அந்த வண்டி. ஓகே, அது கீழே கிடைக்காது. அதான் செலவுக்காகும். ஆமா. நெக்ஸ்ட் என்ன வண்டி பாக்குறோம்? ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு செலிரியோ ஆட்டோமேட்டிக் தானே. 2016 மாடல்னே, சிங்கிள் ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், VXI தான் வண்டி. ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 75,000 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட்னே. இந்த வண்டிக்கெல்லாம் விலை அனுசரிச்சு கொடுத்துருவோண்ணே. ஃபிக்ஸடா 3 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாண்ணே. ஃபிக்ஸடா 3 லட்சம். ஆமா, 2.25 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறேன் அந்த வண்டிக்கு. ஒரு 25 ரூபா 30 ரூபா இருந்த போது இந்த வண்டியை எடுத்துட்டு போலாண்ணே. ஆனா இதுல போடுற முதல்ல எப்படின்னா 25,000 ரூபாய்க்கு மீதி லோன் கட்டிக்கினாலும் மாசம் என்ன பண்ணா ஒரு 6,000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். அவ்வளவுதானே வரும். 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். 16 மாடல், 1 ஓனர். நீங்க மாத்தினாலும் 2வது ஓனர் தான். ஆமா, நாளைக்கு ரீவால்யூ உண்டு. பெரிய அளவு டிப்ரிசியேஷன் ஆகாது. ஆமா, தாராளமா அந்த வண்டி எடுத்துட்டு போலாம். ஆட்டோமேட்டிக் வண்டி, வெறும் 70,000 ஒண்ணு வண்டி. கோட் பண்ற பிரைஸ் 3 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு 2,000 ரூபாய் 30,000 இருந்துச்சுன்னா கண்டிப்பா போட்டுக்கின்றலாம். 250 லோன் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டி ஈஸியா. அப்பனா 50,000 ரூபாய் தப்பு. பிளஸ் ஆர் மைனஸ் அது உங்களோட ப்ரொஃபைல பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். செலவுங்க கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. ஆமா, இந்த வண்டிக்கு ஆனா 250 2.25 ரூபாய் லோன் கிடைக்கும். 16 மாடல், 1 ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். சூப்பர்ண்ணா. ஆனா இது ஒரு 800 லோ பட்ஜெட். டிரைவிங் பர்பஸுக்கு ஒரு சூப்பரான வண்டி. லேர்னிங் டிரைவிங் இப்பதான் லேர்ன் பண்றாங்கன்னா நல்ல வண்டி. 2002 மாடல்ண்ணே. எஃப்சி லைவ்ல இருக்கு. ஒரு 45 ரூபாய்க்கு கிடைக்குண்ணே. 45? ஆமாண்ணே. 2002 மாடல்ண்ணே. வண்டி இன்ஜின் சூப்பரா இருக்கும். MPFI இன்ஜின் தான், கார்பரேட் இன்ஜின் கிடையாது. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும். ஒரு 45 ரூபாய்க்கு வெரி ஃபைனலா கிடைக்குண்ணே. 45? ஆமா, 45,000 இருந்தா போதும். வண்டி எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளான ஒரு காரு. ஆமா, பெருசா எனக்கு ஓட்டி கத்துக்கலாண்ணே. ஓட்டி கத்துக்கலாம். வண்டி லாங்கும் போலாம். இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்கு. வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி வாங்க முடியும் வாங்கி தரேன். கஸ்டமர் வண்டி தான் விற்க விட்டுருக்காங்க. அடுத்துண்ணே நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட் குவிட்ண்ணே. 2019 மாடல், சிங்கிள் ஓனர்ண்ணே. கோட் பண்ற பிரைஸ் 2.25 லட்சம் ரூபாய் வெரி ஃபைனலா கிடைக்கும் அந்த வண்டி. 2,75,000 ரூபாய் லோன் வந்து ஒரு 250 பண்ணி கொடுக்குறானே அந்த வண்டிக்கு. RXT தான், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஓகே, வண்டி வந்து டிரைவ் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்கண்ணே. வண்டி பார்க் அண்ட் சேல் வண்டி தான். ஓகே, வந்து ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். ஓகே, 19 மாடல், 1 ஓனர், பெட்ரோல், RXT டாப் மாடல் தான். 1000 cc வந்துடும். சிங்கிள் ஏர் பேக், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாம் இருக்கும். 2,75,000 ரூபாய்க்கு வெளி ஃபைனலா கிடைக்கும்.
275 வெரி ஃபைனலா கிடைக்கும். லோன் ஒரு 250 வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். எடுத்துக்கலாம். ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஓகேண்ணே. அடுத்து அல்டோ ஒயிட் கலர். ஆமாண்ணே, வண்டி சூப்பரான வண்டிண்ணே. வண்டி ஒரிஜினலாவே 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு வண்டி. 2014 மாடல்ண்ணே. வண்டி நம்பர் நல்லா இருக்கு. 82 86. 2014 மாடல்ண்ணே. ஓகே, கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் தான். 245 கேக்குறாரு, ஏதாவது அனுசரிச்சு கொடுப்பாரு. 14 மாடல், 2 ஓனர், பெட்ரோல், LXI, 2 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் லாக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. 2,40,000 ரூபாய் கேக்குறாரு, ஏதாவது அனுசரிச்சு கொடுப்பாரு. வண்டி அது போக நம்ம கிட்ட நிக்கிற வண்டி எல்லாத்துக்குமே ஸ்பேர் டுவல் கீ கொடுத்துருவோண்ணே. ரெண்டு கீ இருக்கு. 2 கீ, எல்லா வண்டிக்குமே 2 கீ இருக்கு. ஓகே, நார்மலா ஒரு 2 lakh எவோ எடுத்தீங்கனாலே 2 கீ போட்டு கொடுத்துரும். கம்பல்சரி போட்டு கொடுத்துரும். ஏன்னா மிஸ் பண்ணிடுறாங்க சில கஸ்டமர், நாளைக்கு நம்மளை தேடி வராங்க, அதனால போட்டே வச்சிடறது. நாங்க ஒரு சில கஸ்டமர் போட்டு வச்சிருக்காங்க, நாங்களும் இல்லைன்னா போட்டு வச்சிடறது கீ. ஓகே, கொடுக்கல ரெண்டா கொடுத்துருவோமே அப்படின்னு. ஆமா, டாடா டியாகோ. டியாகோண்ணே சூப்பரான வண்டி, லாஸ்ட்ல எடுத்து போட்டாச்சானா. அண்ணல் பிரீமியம் செக்மெண்ட் மாதிரி தானே இதெல்லாம். ஆமா ஆமா ஆமா, 2017 மாடல்ண்ணே, 2 ஓனர், டீசல். ஓ 17ல. ஆமா, மைலேஜ் அட்டகாசமான மைலேஜ்ண்ணே, 24 25 வரைக்கும் கொடுக்கணும். 20க்கு மேல கொடுத்தாலே இன்னைக்கு நல்ல வண்டி தான். என்ன இது பேசிக் மாடல்ண்ணே, XE பவர் விண்டோ இது வராது. கஸ்டமர் நீடு இருந்துச்சு அப்படின்னா பவர் விண்டோ 2 பவர் விண்டோ போட்டு கொடுத்துருவேன். போட்டு கொடுக்கும். ஆமா, இல்லன்னா ஏசி ஒர்க்கிங் தான். ஏசி ஒர்க்கிங் தான். இல்லீங்களா இது மாடல்? 17ண்ணே, 17 மாடல், 2 ஓனர், டீசல்ண்ணே. 2 ஓனர் ஆயிடுச்சு. ஆமா, இதே 1 ஓனர் இருந்தா ஃபுல் லோன் எடுக்கலாம். ஃபுல் லோன் எடுக்கலாம் கண்டிப்பா. ஆனா இந்த வண்டிக்கெல்லாம் விலை கொஞ்சம் பெஸ்ட்டாவே சொல்லிடுவானே. 2,90,000 ரூபாய் போதுனே இந்த வண்டி எடுத்துக்கலாம். 290. ஆமா, ஆனா 290 கூட வேணாம், இதுல இருந்து கம்மி பண்ணி சொல்றேன். 2,75,000 ரூபாய் பிக்ஸடா கிடைக்கும் இந்த வண்டி. ஆனா இந்த இருக்குல பக்கத்துல அல்டோ 2017 2 ஓனர்னா என்ன ரேட் கொடுப்பீங்க? 17னா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 250 260 வரைக்கும் போகும். டீசல் வண்டினே 24 கொடுக்கும், சேஃபஸ்ட் கார். ஆமாண்ணே, கொடுத்துருவோம். இது ஒரு ஆஃபர் பிரைஸ்லயே கொடுத்துருவோம். உனக்கு 2 லட்சத்தி வந்ததுக்கு அப்புறம் தானே சேஃப்டியா. ஆமா, 2,75,000 ரூபாய் இருந்தா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலானே. 275. ஆமா, நோ பார்கெனிங். அண்ணா உண்மையுமே சொல்றேன், இப்ப கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன். பட் எனக்கு கார் தேவைப்படல. இல்ல, வண்டி நிஜமா நல்லா இருக்கும். 1,20,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். இன்ஜின் எக்ஸலண்டா இருக்கும். நீங்க மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி எடுக்கணுங்கிற நீடே கிடையாது. எங்க மேல ட்ரஸ்ட் வச்சு எடுத்துட்டு போலாம். நாளைக்கு உங்களுக்கு பிடிக்காட்டியுமே இல்லைங்க வேலை இருக்கு ஏதாவது நான் டேக் ஓவர் பண்ணிக்குவேன். அந்த பைபேக் பண்ணிக்கிற கெபாசிட்டி இருக்கிறனாலதான் நம்ம கேரண்டி கொடுக்குறோம். 275 பெஸ்ட் பிரைஸ்னே. அந்த ஓனர்னால தான் அந்த ரேட் குறையுது. ஆமா, வண்டி. ஆனா இதே வண்டியை 3,70,000 ரூபாய்க்கு நான் வித்துருக்கேன். இதே வண்டி டாடா டியாகோ. அது என்ன ரீசன்னா நம்ம கம்மியா கிடைச்சு சின்ன மார்ஜின்ல கொடுக்குறோம். ஓகே, வண்டி விஷயம். நாளைக்கு கொண்டு கொடுத்தா சென்னை நம்பர்னு சொல்லுவாரு. அந்த ஒரு ரீசன் சொல்லிட்டு தானே இருக்கா மார்க்கெட்ல. 76 ஃபேன்சி நம்பர் மாதிரி 00 64 வண்டி போயிடும். இது பார்த்தா பிடிக்கும் கஸ்டமருக்கு. மேக்ஸிமம் எங்களுடைய சப்ஸ்கிரைப் யார் பார்த்தாலும் எடுத்துருவாங்கண்ணே. இன்னைக்கு லோன் இந்த வண்டிக்கு ஒரு 250 லோன் பண்ணி கொடுத்தலானே. ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தா போதும் இந்த வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம். லோனுமே தான் வந்துருச்சு, ஃபுல் லோன் கிட்ட. ஆமா ஆமா ஆமா. ஓகேண்ணே, கார்கள் கம்மியா கொடுத்தாலும் மன மகிழ்ச்சியான கார் கொடுத்தீங்க. இந்த வாட்டி வந்து ஸ்டாக் கொஞ்சம் கம்மி தான். வண்டி வந்து இது இல்லாம காமிச்சது இல்லாம ஒரு 4-5 வண்டி வெளியே நிக்குதுண்ணே. ஒரு 7 சீட்டர் நிக்குது, 2 ஆட்டோமேட்டிக் வண்டி நிக்குது. அதெல்லாம் நீங்க லைவ்ல வாங்க, நம்ம கேட்லாக் பாருங்க, வண்டி அப்டேட் பண்ணிடுவேன். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, உங்களை இன்னைக்கு வர சொல்லியா ஒன்னும் வர சொன்னேன், இல்ல 2 நாள் கழிச்சு வர சொன்னாலும் இது பண்ணிருக்கலாம். ஆமா, வண்டி வந்துடும். சரி, நீங்க வந்து வேலையை முடிச்சிட்டீங்கன்னா நான் அடுத்ததை பார்ப்போம்னு தான் உங்களை வர சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்ததுக்கு எங்களுக்கு ஒருத்தனே நிறைய கார். ஆமாண்ணே, அந்த டியாவோலாம் உங்களுக்கு நிஜமா அந்த பிரைஸ்க்கு எங்கேயும் கிடைக்காது. ஆனா எங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்ல வண்டியா தான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். லோ பட்ஜெட்லாம் இருக்கு, சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். வாங்க, குவாலிட்டிக்கு தகுந்த இது கண்டிப்பா இருக்கும். நீங்க வெளியில அலையாத விட எங்க ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. விலை சொல்றோம்னா குவாலிட்டிக்கு தகுந்த விலை சொல்லுவோம். ஒரு வண்டிக்கு விலை கூட சொல்லியிருப்போம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, குவாலிட்டி நல்லா இருக்கும். அந்த ஐட்டம்லாம் விலை கொஞ்சம் கூட தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி 35,000 கிலோமீட்டர்ல இன்னைக்கு மார்க்கெட்ல வண்டி கிடைக்காது. கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. குவாலிட்டிக்கு தகுந்த இது நம்ம ரேட்டு சொல்லிட்டு தான் இருக்கும். அனுசரிச்சு மார்க்கெட்ல இருந்து 10-5 விலை கம்மியா தான் கொடுக்குறோம். வண்டி வந்து ஏமாந்து போக மாட்டீங்க. கண்டிப்பா எவ்வளவு லாங்ல இருந்து வேணாலும் வராங்க கஸ்டமர்லாம் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரியில இருந்தெல்லாம் வராங்க. ஃபாரின் கஸ்டமர்லாம் வண்டி எடுக்கிறாங்க. அன்னைக்கு கூட நம்ம போன இந்த வீடியோக்கு 2 வீடியோக்கு முன்னாடி வந்தா அவர் நம்மள செல்ஃபி எடுத்துட்டு ஹோண்டா சிட்டி ஒன்னு எடுத்தாரு. எங்க நாகர்கோவில் ஷோரூம் தாண்டி வரணும். ஆமா, திருநெல்வேலி இருக்கு, மதுரை இருக்கு, அதுக்கடையில திண்டுக்கல் இருக்கு. திண்டுக்கல்ல நீங்க சந்துக்குள்ள போனாலே கார் ஷோரூம் பாருங்க. உண்மைதான். அவ்வளவு தூரத்துல இருந்து நம்மளை தேடி வந்து எடுத்துட்டு போறாங்க. ஆமா, ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. எப்பயும் போல இந்த மாதிரி ஆதரவு கொடுங்க. கங்கா கார்ஸ் முசிறி. ஓகேங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிக்கும்.
என்ன கார் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் பர்டிகுலராக கார் தேவைப்படுச்சுன்னா உடனே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். சொன்னது எல்லாமே ஃபில்ட்ரு ப்ரைஸ் தான். அதுலேயும் ஒரு 5-10 குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் காருடைய குவாலிட்டி எல்லாமே டீலர் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தாங்க இருக்குது. ஸோ அதனால் கங்கா கார்ஸ் முசிறி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.